ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃப்ளாஷிங் டூல் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீ ஃப்ளாஷிங் டூல் 1 இயர் வேலிடிட்டியோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எம்ஆர்டி டூல் அப்படின்ற இந்த டூல் வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே 1 இயர்க்கு ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாஷிங், எஃப்ஆர்பி, ஹார்ட் ரிசெட், லேட்டஸ்ட் விவோ வெர்ஷன் 5 உள்ள செக்யூரிட்டி அப்டேட் வெர்ஷன் 5 உள்ள எல்லா ஃபோன்ஸுமே எம்டிகே சிப்செட்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ எம்ஆர்டி டூல், ஜஸ்ட்டு எம்ஆர்டி டூல் அப்படின்னு பண்ணுங்கள். எம்ஆர்டி கீ அப்படின்றது இதுக்கு மேலே ஒரு டாங்கல் இருந்துச்சு, பட் அந்த டாங்கல் இது கிடையாது. எம்ஆர்டி டூல் கீ வச்சுருக்கவங்களுக்கு தான் இது சப்போர்ட் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஸோ எம்ஆர்டி டூல் அப்படின்ற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட். ஸோ டவுன்லோட் இட். என்னுடைய வெர்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட். ஸோ இது உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமோ அதிலேருந்து பண்ணிக்கலாம். ஜியோ க்ளவுட், மெகா ட்ரைவ், மீடியா ஃபேர், எதுலேருந்து வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா ஃபேர் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ பேக், டவுன்லோட், ஜியோ க்ளவுட். டவுன்லோட். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கிளிக், ரைட் கிளிக். 7zip நான் டூல் யூஸ் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. WinRAR வச்சு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் இட், எஸ் டு ஆல். சேம் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஓப்பன், அந்த டூல் ஓப்பன். So you click yes. ஸோ டூல் ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்னுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது? ஜஸ்ட் பேக், ஹோம், டவுன்லோட், இது எல்லாத்தையும் ரீசெல்லர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ரீசெல்லர்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 1 இயர் ஃப்ரீ. உங்களுடைய மெயில் ஐடி, வாட் எவர் உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ. இப்போது என்னுடைய மெயில் ஐடி பார்த்திங்கன்னா KAVIN Kevin Kumar 123@gmail.com. ஓகே, ஜஸ்ட் இது என்னுடைய மெயில் ஐடி கிடையாது, நீங்கள் பட் கரெக்டான மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஸோ யூசர் நேம் வந்து நான் கவின் 123 ஏதோ ஒரு நம்பர் நான் வச்சுக்கிறேன். கவின் 123 ஸ்மால் லெட்டர்லேயே எல்லாமே ஸ்மால் லெட்டரும். அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி. இப்போ நான் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா KAVIN @ 2 நம்பர், மறுபடியும் 2 நம்பர். ஓகே, KAVIN @ 2 நம்பர். ஸோ இந்த பாஸ்வேர்டை நான் ஒரு டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக போட்டேனான்னு தெரில. ஓகே, இப்போ என்னுடைய மெயில் ஐடி நான் டைப் பண்ணிட்டேன்.
ஃபோன் நம்பர் யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ஸோ மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஒரு வேளை பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ரிகவர் பண்ணுறதுக்கு இந்த மெயில் ஐடி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ தப்பான மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிகவரி பாஸ்வேர்டோ ஓடிபியோ அது உங்களால் அதிலேருந்து எடுக்க முடியாது. ஜஸ்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், அக்கௌண்ட் ஆக்டிவ் ஃபார் 1 year. ஸோ யார் கொடுத்தீங்கனாலும் சரி உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்போது ஆல்ரெடி இருக்கிற என்னுடைய பர்சனல் ஐடியை நான் எடுத்துட்டேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த மெயில் ஐடியை நான் போடுறேன். KAVIN 123. ஸோ பாஸ்வேர்ட் KAVIN @ 2 நம்பர் மறுபடியும் 2 நம்பர். ஸோ இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ டூல் லாகின் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மீடியாடெக் எடுத்துகிட்டு எந்த பிராண்ட்னாலும் சரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எஃப்ஆர்பி பண்ணலாம், ஃபேக்ட்ரி செட் பண்ணலாம், எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கும். ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ளாஷிங் போய்க்கலாம்னா ஃப்ளாஷிங் போய்ட்டு மீடியாடெக்கு ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேட்டர் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ குவால்காம் போய்ட்டு குவால்காம்லேயும் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் ஓல்டு மாடல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லா மாடலும் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, ஓல்டு மாடல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். லேட்டஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணோம். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரொம்ப ஃப்ரீயான டூல். கிட்டத்தட்ட நீங்கள் அன்லாக் டூலோடைய ஒரு 70% ஆஃப் ஒர்க்கு இந்த டூல் பண்ணும். ஸோ நீங்கள் அன்லாக் டூல் ஒரு 3500 4000 இயர்லி கொடுத்து பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். இது 1 yearக்கு உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.